ஆண் பாவம் பொல்லாததா இல்லையா சார்? ஏன்னா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அதனால பொதுவாக கேட்குறேன். 85ல் வந்து பாண்டியராஜனுடைய ஆண்பாவத்தை கொஞ்சம் பேச வேண்டியது. ஆண் பாவம் பொல்லாதது, இதே வந்து பெண் பாவம் பொல்லாததுன்னு இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து அதில் நடிச்ச மாளவிகா இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணோட சக்தின்ற கேரக்டர். மாளவிகா ரொம்ப கியூட்டு. அந்த படத்துல ஒரு டயலாக் கூட, அந்த போலீஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரி வந்து போலீஸ் சொல்லுவாங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க, டே வெண்ண டிவோர்ஸ்னு வந்துட்டாலே புருஷன் பிச்சை எடுத்தாவது ஒய்ஃபுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்டா. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆண் பாவம் பொல்லாததா இல்லையா சார்? ஏன்னா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அதனால பொதுவாக கேட்குறேன். இப்போ நம்ம ஆண் பாவம் படமும் பார்த்துருக்குறோம். சொல்லுங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்லை, அந்த ஆண்பாவம் பற்றி பேசுறதுக்கு முந்தி 85ல் வந்து பாண்டியராஜனுடைய ஆண்பாவத்தை கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீங்க அந்த படம் பார்த்து இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்க பிறந்துட்டீங்களா? இல்ல, நான் அந்த படம் 85னா நான் பிறந்தது 97. நான் வந்து 2K கிட்டு கிட்டத்தட்ட. ஓகே. அந்த ஆண்பாவம் வந்து இந்த ஆண்பாவத்துக்கு அந்த ஆண்பாவத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் இல்ல? இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னன்னா முழுமையாக வந்து இது வந்து பெண்களுக்கு முழுக்க, பெண்கள் நம்ம பேசுவோம், பெண்களை பற்றி முழுக்க எதிரான ஒரு சித்தரிப்பு கொண்ட படம். அது வந்து ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கையில் ஒரு கல்யாணம், ஒரு ப்ரொப்போசல், அதில் சின்ன நடக்கிற தவறு, அதை ஒட்டி நடக்கிற விஷயங்கள் படம். அந்த 85களில் வந்த பல படங்கள் மாதிரியே அந்த படத்துலையும் இளையராஜா தான் ஹீரோ. பாண்டியராஜன் செகண்ட் ஹீரோ. மண்வாசனை பாண்டியன் இருக்காரு, சீதா இருக்காங்க. ஒரு அருமையான பாட்டு, ரீ ரெக்கார்டிங்னு ஒரு வந்து அதகலம் பண்ண ஒரு படம். அந்த இத்தனைக்கும் அன்னைக்கு பாண்டியராஜன்லாம் புதுமுகம் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் புதுமுகம் மாதிரி. ஒரு திரைத்துறைவே புரட்டி போட்ட ஒரு படம். அதுலயும் அதுல வந்து காதல் கசக்குதையா பாட்டு இன்னைக்கு வரைக்கும் கேட்க கேட்க நிக்குதையா தான். ஆமா, நான் பிறக்கவே இல்லை, ஆனால் இந்த பாட்டு தெரியுது. ஆமா, அதுதான் அந்த படத்தினுடைய மேஜிக். இப்ப இந்த புதிய ஆண்பாவத்துக்கு வருவோம். ஆண்பாவம் பொல்லாதது. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, பெண்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா எனக்கு இந்த படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. ஒரு கமர்ஷியலா, ஒரு என்டர்டைனரா, இப்ப இருக்கிற கப்புள்ஸுக்கு இப்படி ஒரு படம் வந்தா ஓகே, ஏதாவது சண்டை கிண்டை போடுறாங்க அப்படின்னா, இல்ல இந்த படத்துக்கு ஒரு போயிட்டு வாங்க. இருக்கப்பட்டு கொடுத்த சில விஷயங்கள் இதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பாசிட்டிவா தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல, இருக்கப்பட்டுவோட இந்த படத்தை நீங்க ஒப்பிட வேண்டாம். இந்த படம் எனக்கு வந்து முழுக்க முழுக்க ஆண்களை சப்போர்ட் பண்ணி தான் நேச்சுரலாகவே எடுத்திருக்காங்க. இதில் ஒன்றும் வேற எங்கேயும் இல்லை. சுருக்கமாக கதை என்னன்னு பேசுவோமே. ஒரு கல்யாணம், அரேஞ்சு மேரேஜ், ஒரு அதில் அஃபெக்ஷன் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட 400 வருஷம் வாழண்டா, சேர்ந்து வாழண்டான்னு சொல்கிற ஒரு மனைவி, ஒரு வருஷத்துலேயே 2 பேர் பிரிஞ்சுட்டு கோர்ட்டு, மகளிர் காவல் நிலையம் போட்டு அடிதடி ஆகி ஒருத்தருக்கு ஒரு எதிராக நின்று பேசுகிறாங்க இந்த படத்தில். ஆமாம். இன்னும் இந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் திவாகர், ஜென்சன் திவாகர் சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு என்ன தாண்டி வேணும், எங்களெல்லாம் ஏண்டி இந்த பாடுபடுத்துறீங்கன்னு கேட்குறாரு இல்லையா, அதுதாங்க அந்த அந்த 2 வரி தாங்க அந்த படத்தோட கதை. ஓகே. இன்னொன்று, இதில் வந்து ஏன் வந்து இது வந்து பெண்களுக்கு எதிரான படம்னு நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து முழுக்க நெகட்டிவாகவே சித்தரிச்சுட்டு வராங்க பிகினிங்லேருந்தே. அந்த பொண்ணு வந்து ஒரு போலி கம்யூனிஸ்ட்ன்றாங்க. ஜியு போப்புக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் வித்தியாசம் தெரியல. அம்பேத்கர் பிறந்த இடத்துக்கும் காந்தி பிறந்த இடத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போர் பந்தர், அம்பேத்கர் பிறந்த போர் பந்தர்ல எனக்கு ஹனிமூன் போகணும்னு பேசுறான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தோழர்னு அவ பேசுறதெல்லாம் ரொம்ப செயற்கையானதுன்னு பல இடங்கள்ல டைரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எனக்கும் வந்து சில இடங்கள் இனிமேல் தோழர்னு டைலாக் கேட்டாலும் இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து கிடைச்சது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஆப்போசிட்டாலாம் எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே, அங்கங்க இருக்கலாம், பட் கமர்ஷியலா மட்டும் பார்த்தா எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சோ என்னன்னு தெரியல. பாருங்க, கிளைமேக்ஸில் வந்து ஒரே நேரத்தில் 2 பேர் திருந்துறாங்க. இந்த பொண்ணு மட்டும் திருந்தல. ஆமா, அவரு ஆர்ஜே ரியோ, விக்னேஷ்காந்துடைய மனைவி ஷீலாவும் கிளைமேக்ஸில் வந்து விக்னேஷ் பேசினதை பார்த்து திருந்துறாங்கன்றப்ப, அப்போ எங்கே அந்த என்ன வந்துடுதுன்னா, அந்த இடத்துல வந்து அவர் பேசி ஆண்களுடைய தியாகத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். நாங்கள் சம்பாதிச்சுட்டே இருக்கோம், நீங்கள் செலவழிச்சிட்டே இருக்கீங்க. இதுதான் அந்த கதையினுடைய ஒரு மைய நாதம். சார் புரியுது சார். ஆனா எனக்கு என்னன்னா சார், ஆண் பாவம் பொல்லாதது, இதே வந்து பெண் பாவம் பொல்லாததுன்னு இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து அதில் நடிச்ச மாளவிகா இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணோட சக்தின்ற கேரக்டர் அதை சார்ந்தே போயிருந்திருக்கும். இது ஆண் பாவம் பொல்லாததுன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆண் பாவம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்களோ என்னவோ. அதை நீங்க சொல்றதான் நான் சொல்றேன். இது வந்து 2 பேருக்கு பொதுவா வச்சு பண்றேன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, அது உண்மை கிடையாது, பொது கிடையாது. இது பொது கிடையாது. இது வந்து ஆண்கள் மேல சிம்பத்தியை உண்டாக்குறதுக்காக பண்ண படம் தான். ஓகே.
மற்றபடி இந்த படத்தினுடைய வந்து ரொம்ப நேர்த்தியான படைப்பு தான் அது. அதில் ஒன்றும் ம். சந்தேகமே இல்லை. ரொம்ப டைரக்ஷன் அவர் ஒரு பேர் என்ன? கலையரசன். அவன் கலையரசன் தங்கவேலு. கலையரசன் தங்கவேலு வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஹியூமர் வந்து பல இடங்கள்ல வந்து தியேட்டர்ல வந்து எல்லாரும் ரசிக்கிற மாரி ம். பண்ணியிருக்காங்க. ஆ சில இடங்கள்ல வந்து அவருடைய டைரக்ஷன் உத்தி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ம், ம். அந்த இதெல்லாம் வரல. அந்த ஆமா. இதால அது நிச்சயமா பிடிச்சது. வந்து நல்ல படம் தான் அதான் அது. நீங்க சொன்ன மாரி அந்த பெண்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதான் அந்த விஷயம் எல்லாமே அவருடைய படைப்பு மூலமா அது வந்து முழுக்க முழுக்க ரசிக்கிற வகையில வந்துருச்சோ? அப்படியா? அப்படியே இருக்கலாம். நான் என்னன்னா ஏன் எதிரா இருக்குன்னு இன்னும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்ப பாருங்க இந்த இந்த கதையில அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம்லாம் வந்து பல பல படங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள அல்லது காதலர்களுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ம். மெயினா வந்து அவங்க வீட்டு விசேஷத்துல அந்த பொண்ணு போட்டு போற ட்ரெஸ்ஸ பத்தி ஒரு சண்டை வருது. ம். அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம காலங்காலமா தேய்ச்ச சப்ஜெக்ட் தான். ஆமா. அது பகரம் இன்னொன்னு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்குன்றது சொந்தக்காரவங்கலாம் பயங்கர உறுத்தலா இருக்கு. ஒரு ம், கட்டத்துல ம், இவரே ஹீரோவே போய் ம், கால் மேல கால் போட்டு உட்காராத ம். அப்படின்ற சொல்ல வரப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டியது மேல் மட்டும் தான், நோ ஃபீமேல்ன்னு வர்றாங்க. ஓகே சார். என்னதான் காலங்காலமா பேசின ஒரு விஷயமா இருந்தாலும், ஆமா. இப்பயும் வந்து அத பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்காங்கன்றப்ப இப்பயும் வந்து எங்க இல்ல அத குற்றச்சாட்டா தான் வைக்கிறாரு டைரக்டர். ஆமா. கால் மேல கால வச்சுன்றது ஒரு பிரச்சனையாகுது. அவங்க இல்ல 2 சார். பேரோட விரிசலுக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாகுது. அந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்கிறாங்க ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். அது வந்து அவங்க அப்படித்தானே இருக்காங்க. சோ ஆமா. ஆனா அது எனக்கு தப்பா ஆனா அது தெரியல. இல்ல. அது குற்றமா இல்ல சொல்றாங்க. அது குறையா சொல்லி அவங்க பிரியறதுக்கு அது ஒரு முக்கியமான அந்த அதுவும் காட்சி முக்கியமான காரணம். முக்கியமான ஆமா. காரணமா இருக்கு இல்லையா? சம்பவத்துல அதுவும் ஒரு ஆமா. சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து மாடர்ன் பொண்ணா காட்டுறதுக்காக அவ ஸ்மோக் பண்றா. ம். அவ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறான்றதெல்லாம் வந்து வலிஞ்சு பண்றாங்க. ஆமா. ஆனா அதுக்கே வந்து இன்னொரு டயலாக் சில அவரே சீன்ல கவுண்டர் குடுத்துட்டாரு. கவுண்டர் அது குடுத்திருப்பாரு. வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு நடுநிலையான படம்ன்னு காட்டுறதுக்காக பண்ற ஒரு டிராமா தான் அது. ஓகே. ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு செயற்கையா பண்றா. அவளுக்கு சிகரெட் அடிக்க தெரியல. இரிட்டேட் பண்றதுக்காக சிகரெட் அடிக்கிறா. 2 பஃப் எடுத்து பொரிகல்ல வாயில போட்டு. பொடிகள வாங்கி போட்டு வாய கழுவிடுறான்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதே மாரி தான் வந்து உங்களுக்கு வந்து அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறப்பயே பார்த்தீங்கன்னா, இவன் சாப்பிட்டு ரசிச்சு, அவன் ஒரு உலகத்தில சஞ்சரிக்கிறான் இல்லையா? அது அந்த பொண்ணுக்கு கிடையாது. கணவன் நான் உனக்கு ஈக்குவல்றான்னு காட்டுறதுக்காக தான் ட்ரிங்க்ஸே சாப்பிடுறான்றது ம், தான் அவரு ம். ஓகே. எஸ்டாப்ளிஷ் பண்றது. சார் நீங்க ஆப்போசிட்டான பெண்களுக்கு ஆப்போசிட்டா படம் இருக்கு. ஐ மீன் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நான் சொல்றேன். ம். அந்த படத்துல ஒரு ஒரு டயலாக் வரும். அந்த போலீஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரி வந்து போலீஸ் சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க. "டேய் வெண்ண ம். டிவோர்ஸ்ன்னு வந்துட்டாலே புருஷன் ம். பிச்சை எடுத்தாவது ஒய்ஃப்க்கு ஜீவனாம்சம் குடுக்கணும்டா" ம். அப்படின்னு சொல்லி அந்த இது ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும். ரொம்ப அப்படியே அழுத்தி பேசுவாங்க. ஆமாங்க. அந்த இடத்துல சப்போர்ட் தானே சார் பண்ண. எப்படியோ உனக்கு குடுக்கணும்டா நீ. நீ குடுக்கணுன்ற தான்டா அதுக்கு காரணம் அப்படின்னு. குடுக்கணுன்றது சப்போர்ட்டா இருக்குன்றது உங்க புரிதல். ஓகே. உண்மை அது கிடையாது. அத வந்து ப்ளேம் தான் பண்றாங்க. நீங்க என்னன்னா, நீங்க வந்து கணவன விட்டு பிரியணும்னு வர்றப்ப, அதுக்கப்புறம் நீங்க சுயமா இருக்க மாட்டீங்க. ம். அப்ப கூட வந்து அவன்ட்ட ஜீவனாம்சம் கேட்டு அவன் ஜீவன் எடுப்பீங்கன்றது தான் அந்த அது இடத்துல. நம்ம சட்டத்துல அப்படிதானே சார் இருக்கு. அவர் சட்டத்துல அப்படி இருக்கு. காமிக்கலையே. சட்டத்துல இருக்கு. ஆனா வந்து கிளைமாக்ஸ்ல கோர்ட்ல அதானே பேசுறாரு. சரி. கிளைமாக்ஸ்ல வந்து நாங்க வந்து தியாகி. ம். வருஷம் பூரா நாங்க சம்பாதிச்சுட்டே இருப்போம். வருஷம் பூரா எங்க காசுல நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கீங்கன்றது தானே அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டுற சென்டிமெண்ட். ஆமா. அதுதான். சரி. இது ஒண்ணு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தீபாக்கா ம். அவங்களோட டயலாக் ஒண்ணு இருக்கும். ம். "ஏன்க்கா நீங்கலாம் இப்படி இவங்கலாம் கேட்கறாங்களா? ம். நான் சேலைய தட்டி நான் வேற ஏதாவது ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா? ம். வீட்ல வந்து மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. இப்போ சுவிட்ச் போடுறதுக்கு இவளுங்களுக்கு கறி வலிக்குதா?" அப்படின்னு சொல்லுவாப்ல. அது ம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடுப்பான ஒரு டயலாக் தான். ம். அதுக்கு அவங்களே சொல்லியிருப்பாங்க ரிப்ளே. ம். "ஏன்யா ம். அந்த சுவிட்ச் கூட பொம்பளைங்க தானயா போடணும்?" ம். அப்படின்னு அந்த டயலாக் சொல்லும்போது, ம். ஓகே ஆமால்ல. இப்படி ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸ் வருதுல்ல சார். இப்ப எனக்கெல்லாம் அது ம். பார்க்கும்போது, "என்னல ஆமால" அப்படின்ற ஒரு இல்ல விஷயம் தெரிஞ்சது. கருத்து வேறுபாடுன்னு வந்துச்சுனாலே 2 பக்கமும் எத வேணாலும் நெகட்டிவ் ஆக்க முடியும். ஓகே. அதுதான் விஷயம். ரியோ ராஜ் வந்து இதுக்கு முந்தைய 1, 2 நல்ல படங்கள் தான் பண்ணியிருக்காரு. என்னமோ வந்து அவருக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைக்கல. ம். அது இந்த படம் குடுத்துரும் மாரி எனக்கு தோணுது. ஓகே. மாளவிகா ரொம்ப கியூட்டு. படு கியூட்டு. அவங்க காஸ்டியூமர் யாருன்னு கொஞ்சம் கேட்டு, ம். ரொம்ப பிரமாதமான காஸ்டியூம்ஸ். படம் ஃபுல்லா முழுக்க முழுக்க ரசிக்கிற மாரி அத பண்ணியிருந்தாங்க. ம், ம். காஸ்டிங்ல வந்து நான் இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியா வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். விக்னேஷ் வந்து ஜென்ரலா எனக்கு வந்து நான் ஒரு ஒரு நடிகரா நான் அவர ரசிச்சதே இல்ல. ஏன்? தெரியல. சில இது நமக்கு செட் ஆகாது. ஆனா வந்து அவர் வந்து பிளாக் ஷீப் சேனல்ல வந்து இளையராஜாவ பத்தி பக்தி பரவசமா பேசுவாரு. ம், அது ம். ஒண்ணு மட்டும் தான் என்னுடைய ஃபேவரைட் அவர் ரஜினி விஷயத்துல. சார் பத்தி பேசுனேன். அது எனக்கு அத ரொம்ப நான் ஃபேவரைட். கேட்டதில்ல. ஆனா இந்த படத்துல அல்டிமேட்ங்க. குறிப்பா வந்து கிளைமாக்ஸ்ல கோர்ட்ல வந்து பேசுறதெல்லாம் வந்து அப்ளாஸ் தான். ம், ம், ம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வந்து இப்ப வந்து வேற ஒரு மாரி நல்ல எதிர்காலம் ஸ்டார்ட் ஒரு ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஃபயரான பெர்ஃபார்மன்ஸா ஆமா, இருந்துச்சு. நிச்சயமா ஒரு பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு குடுக்கக்கூடிய படத்த பல இடங்கள்ல வந்து காப்பாத்துறாரு அவரு. ஆமா, படத்துல வந்து ஒரு இடத்துல சின்னதா டவுன் போகும். இவர் சீன் வந்த உடனே பழையபடி படம் தூக்கி நிக்குது. அது ஆமா. மாரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஜென்சன் திவாகரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவரு சின்ன கேரக்டர்னா கூட ம். பட்டாசு தான்.
ஆமா ரொம்ப ஆமா. அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து 3வது படத்துல, அதாவது குடிச்சு நடிக்கிறதுல 3வது படம் அதுல ஹிட் ஆயிருச்சு அதுவும். ஆமா, சோ அவர்ட்ட போய் சொல்றாங்க, ம். குடி வந்துட்டாலே உங்களை அழிக்க முடியாதுங்க ஐயா அந்த கேரக்டர்ல, ஏன்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுல ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. ம். அது என்னங்க 2வது பக்கு 4வது பக்கு 5வது பக்கு போனதுக்கு அப்புறம் போங்க வாங்க நீங்கன்னு, ம். யோ சொல்லியா அப்படின்னும் போது அங்க வந்து எல்லாருமே கை தட்டுறாங்க, அடடே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி விக்னேஷ்காந்த் அவர்களுடைய அந்த ஹீரோ எலிவேஷன் மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஒவ்வொரு பிஜிஎம் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு அப்படி ஸ்லோ மோஷன் அவர் நல்லா ஒரு ஹீரோ மாதிரி பாக்குற மாதிரி இருந்தது. படம் வந்து முழுக்கவே நேர்த்தியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். ம். ரொம்ப இந்த கதைக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரியான லைட்டிங்லாம் இல்லாம அந்த நிறைய இன்டோர்லயே நடக்குது இந்த கதை. அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ப்ளசன்ட்டா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ம், ம். சித்துக்குமார் மியூசிக்கும் வந்து அங்கங்க ஒரு அந்த ஃபன் எலிமெண்ட் எல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனா பாட்டுகளுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல. ஒரே ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து உனக்கு எனக்கு வேண்டி ஆமா. பொறுத்தா அப்படின்னு அது சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் யூடியூப் கண்டென்ட் நினைக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் இருந்தது. நல்லா இருக்கு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அது ஆமா, ஆமா, ஆமா. அது கடைசியா வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அந்த பாட்டு ரொம்ப அழகா அப்படி கோர்வையா கொடுத்திருப்பாங்க. ஆமா. அந்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றபடி சித்துக்குமார் அவருடைய. டெக்னிக்கலா எல்லாருமே வந்து அதுவும் இல்லாம சித்துக்குமார் தான் இதுக்கு முன்னாடி ஜோ ஆ அந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அந்த டீம் சேர்ந்தனால இன்னும் ஒரு ஓகே. ஒரு இது பாசிட்டிவ் வந்து வந்து பெட்டரான ஒரு படம் தான். அதுல சந்தேகமே இல்ல. எடிட்டரும் ரொம்ப அழகா வந்து பண்ணிருக்காரு. டிரான்சிஷன் கட்லாம் ரொம்ப ஆமா, அழகா நல்லா இருந்தது. இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அதான் நம்ம தொழில்நுட்பம் நேர்த்தியாவும் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை இந்த பத்தி படம். நம்ம இவ்வளவு பேச முடியுது. ஆமா. ஸோ சரி சார். ம். இப்போ வந்து ஒரு ஆணா கேட்கிறேன். இல்லன்னா ம். ஒரு ஆடியன்ஸ் கேட்கிறேன். இந்த ம். படத்துக்கு போலாமா வேணாமா? உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல இந்த சொல்லுங்க. படம் வந்து நிச்சயமா பார்க்கலாம். ஆண்கள் வந்து கொண்டாடி தீர்ப்பாங்க. பெண்கள் வந்து திட்டி தீர்ப்பாங்க. படத்தையா இல்ல கூட படத்துடைய கணவருக்கு? கான்செப்ட் ஓகே. கான்செப்ட் வந்து அந்த மாதிரி படம் தான். இது பெண்களுக்கு எதிரான படம் தான். நிச்சயமா அவங்களுக்கு வந்து அவங்க படம் பார்ப்பாங்க. கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டைரக்டர் நோக்கி கடுமையான திட்டுகள் நீங்க சொல்றத பார்த்தா டைரக்டருக்கு அப்படியே ஆமா. அவங்களுக்குலாம் ஹிண்ட் குடுக்குற மாதிரியே இருக்கு. ஆமா டைரக்டர் டைரக்டர் ஒரு வழி பண்ணுங்கப்பான்னு அப்படி சொல்லிட்டு. ஆமா. உண்மை அப்படிதான் இருக்கு. ஓகே. எது எப்படியோ அந்த டைரக்டர் வந்து அத கமர்ஷியலா கொண்டு போய் சேர்த்துருவாரு. இந்த படம் வந்து எல்லாருக்குமே போயிரும் அப்படின்றது உண்மை. ஸோ இப்போ எங்கள மாரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது, இந்த புதுசா கப்புலா இருக்கிறவங்க, ஸோ கப்புலா ஆகணும்னு இருக்கிறவங்க, ஆமா. அவங்க எல்லாத்துக்கும் இது சண்டை ஒரு சண்டை போட்டவங்க, சண்டை போட போறவங்க 2 பேரும் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு கனெக்ஷனாவும் இருக்கும். ஆமா. அவங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கும். ஆமா. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சில அந்த பெண்ணியம் பத்தி பேசியிருப்பாங்க, ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க, இந்த காஃபி குடுக்குறது, ஆமா. அது என்னோட கணவருக்கு. ஸோ ம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு. இத தாண்டி ஸோ நிறைய ஸ்பாயிலர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதோட நம்ம கட் முடிச்சுக்கலாம். பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிகள் நன்றி, சார். நன்றி. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆண் பாவம் பொல்லாததுன்னு படம் எடுத்துட்டு இவர் பெண் பாவத்தை சம்பாதிச்சிருக்காரு டைரக்டர். அப்படியா? ஆமா. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்